guys, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ரீசன்ட்டா நிறைய ஜாப்ஸ் அப்படின்றது அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருந்தோங்க. ஸோ மறக்காம அது எல்லாத்தையும் பாருங்க. அது வேணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வரும். ஸோ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நேத்து கூட நமக்கு தமிழ்நாடு அரசு பதிவேடுத்துறை, அதாவது பாத்தீங்கன்னா லேண்ட் சர்வே டிபார்ட்மெண்ட் இருக்கும்ல, எஸ், அங்கிருந்து பாத்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணவங்களுக்கு ரெக்கார்டு கிளர்க் வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்யறாங்க. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் போட்டிருந்தோம். அப்ளை பண்ணலன்னா பார்த்து உடனே அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரிக்கே பாத்தீங்கன்னா 15 மாவட்டங்களோட பிடிஓ ஆபீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்பி, டிஆர்பி, பிஆர்பி இப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகள் நம்ம எதிரே பார்க்கல. கிட்டத்தட்ட 289 வேகன்சிஸ் கிட்ட விட்டுருக்காங்க. சோ அதுக்கு நீங்க எப்படி விண்ணப்பிக்கணும், ஸ்டேட் வைஸ் மாவட்ட வைஸ் எப்படி விண்ணப்பிக்கணும், முதல் ஒரு 15 மாவட்டம் விட்டுருக்காங்க. சோ அதை பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த பிரைவேட் ஓரியன்டா ஜாப் கேட்டீங்க. அதனாலே பாத்தீங்க அப்படின்னா ஜோகோல சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலைகள் வந்திருக்கு. சோ இது ஒரு பிரைவேட்ல ஜோகோ மாதிரியான ஒரு பெரிய கம்பெனி தான். அதே மாதிரி வீட்ல இருந்து பார்க்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலையும் கேட்டிருந்தீங்க. பட் அது பிரைவேட்ல இல்லாம நம்மளோட இந்தியன் கவர்மெண்டோட இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜிலே பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரசு வேலைகளே ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலைகள் தந்திருக்காங்க. ஸோ அந்த வேலைகள் நீங்க எப்படி பார்க்கணும், எப்படி அப்ளை பண்ணணும்ன்றதையும் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த மாதிரி பிரைவேட், ஒர்க் ஃப்ரம் ஹோம், அரசு வேலை வாய்ப்புகள் அப்படின்ட்டு எல்லா பத்தியும் கொடுத்துட்டு இருக்கோம். ரீசெண்டா பிளிப்கார்ட்ல டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் வேலை வித் பயிற்சியோட, ஸோ பயிற்சி நீங்க கோயம்புத்தூர், சென்னை 2 இடத்துல ஹப் இருக்கு. ஸோ அங்க போய் நீங்க டேரக்டா பயிற்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வீட்ல இருந்து இந்த வேலைகளை பார்த்துக்கலாம் அப்படின்ற மணி வேலைகளும் போட்டிருந்தோம். ஸோ நிறைய வேலைகள் போட்டிருந்தோங்க. இன்கேஸ் உங்களுக்கு நீங்க சரியா பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ள போங்க. ஸோ சேனலுக்குள்ள போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா வீடியோ அப்படின்ற ஒரு செக்ஷன் தெரியுது பாத்தீங்களா மேல, எஸ், இந்த வீடியோ செக்ஷனை கொடுத்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்படின்ற கிளிக் பண்ணீங்கனாலே இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய எல்லா வேலை வாய்ப்புகளுமே உங்களுக்கு வந்துடும். ஸோ அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. எல்லா வீடியோட டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழேயே உங்களுக்கு அப்ளை லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனை பார்க்க முடியல அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ணீங்கன்னா கமெண்ட்லையும் நான் உங்களுக்கு பின் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ பார்க்கறது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுங்க. நம்ம சேனல்ல முக்காவாசி போடக்கூடிய எல்லா வேலைகளுமே ஃபீஸ் இல்லாத வேலை வாய்ப்புகள் தான் போடுவோம். ஏன்னா அதுதான் எல்லா பேரும் அப்ளை பண்றதுக்கும் கரெக்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வேணும் அப்படின்னா பார்த்துட்டு போயிட்டு அப்ளை பண்ணுங்க. இன்னைக்கும் நம்ம ஒரு வேலை வாய்ப்புகள் கேவிபி பேங்க்ல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் தலைவா, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் யூடியூப் சேனலுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு கேவிபி பேங்க் எல்லா பேருக்குமே தெரியும். ஸோ இப்படிப்பட்ட கரூர் வைசாக் பேங்க்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சேல்ஸ் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதவிகளுக்கு ஆட்களை தேர்வு செய்யறாங்க. தமிழ்நாடு முழுவதும் பாத்தீங்க அப்படின்னா சில குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல இதுக்கான லொகேஷன்ஸ் அப்படின்றது தரப்படுது. ஸோ அப்படி கிடைச்சிச்சுன்னா உங்க சொந்த ஊர்ல இதுக்கான போஸ்டிங் அப்படின்றதுமே கிடைக்கும். மஸ்டா நீங்க தமிழ் நல்லா பேசக்கூடிய ஆட்களா இருக்கணும். ஸோ தமிழ் தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா மெயினா நீங்க பேசுறது வைக்கிறது எல்லாமே இருக்கனால ஸோ தமிழ் கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். மாசம் இதுக்கான சம்பளம் அப்ராக்சிமேட்லி பாத்தீங்கன்னா 24,400 ரூபாய் வரைக்கும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிளஸ் அது போக இன்சென்டிவ்ஸ்மே உங்களோட ஜாபை பொறுத்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கம்பளையும் நான் கொடுத்திருக்கேன். ஸோ டச் பண்ணி நம்மளோட அஃபிஷியல் சைட்டுக்குள்ள வாங்க. ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கேவிபி வேலை வாய்ப்புகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் சைட்டோட லிங்க் நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனையும் ஃபர்ஸ்ட் கம்பளையும் கொடுத்திருக்கேன். ஸோ இந்த கரூர் வைசாஸ் பேங்க்ல பாத்தீங்க அப்படின்னா பிரான்ச் சேல சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை வாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்வு செய்யறாங்க. ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வச்சுக்கோமே, இதுல உங்களுக்கான டீடைல்ஸ் இருக்கு. ஸோ இதுல பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபுல் டைம்ல இந்த வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்யறாங்க. மெயினா நீங்க ஒரு ஃப்ரெஷர்ஸா இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். சோ இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது 21 to 26 அப்படின்றது அவங்க ரேண்டமா தான் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு எவ்வளவு ஏஜ் லிமிட் இருந்தாலும் தாராளமா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். மெயினா இந்த வேலைகளோட செலக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ பேஸ்ட்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் சிட்டிஸ்ல இதுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க 12th கிராஜுவேஷன் டிகிரி என்ன முடிச்சாலுமே ஓகே தான். சோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த வேலைகள் என்ன, இந்த வேலைகள் உங்களுக்கு என்னென்ன மாதிரி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். சோ மெயினா ஒரு கஸ்டமர் கிட்ட இன்டராக்ட் பண்றனால தமிழ் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு சில நேரங்கள்ல ஆபீஸ் டியூட்டி அப்படி அதாவது பேங்க் ஜாப் அப்படினமே நிறைய இருக்கும். அப்படினால கம்ப்யூட்டர் பாத்தீங்க அப்படினா ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள், அதுல டைப்பிங் விஷயங்கள் இதெல்லாம் ஒரு பேசிக்கான நாலேஜ் உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மினிமம் நீங்க 12th இல்ல டிகிரியோ எதா இருந்தாலுமே அதுல 60% மேல, அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு மேல நீங்க பாஸ் பண்ணிருக்கணும். சோ அப்படி பாஸ் பண்ணிக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எல்லா
எல்லா பேருமே இந்த ஜாபுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தாலும் இதில் உங்களுக்கு சேலரி வைஸ் வந்து எம்ப்ளாய் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி நிறையா வந்து போட்டிருக்காங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் தாராளமாக படித்து வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அஃபிஷியல் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் டேபிளுமே நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கான லிங்க் பாக்ஸ் வந்து தெரியுது பார்த்தீங்களா? எஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளை லிங்க் அப்படின்றதுமே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அந்த லிங்க்கை வந்து கிளிக்கர் தெரியுதுல, அதை வந்து டச் வந்து பண்ணுங்க. ஓகே, நீங்க அப்படி கிளிக்கர் கொடுத்த நெக்ஸ்ட் பேஜ்லேயே வந்து அகைன் கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் வரும். ஸோ அதை நம்ம டச் பண்ணோன்னே யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்ற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இது இந்த செகண்ட்ஸ் வந்து முடியும். ஸோ இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடங்கள்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்ஸ் பண்ணிக்கே வந்து தெரியும். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த செகண்ட்ஸ் வந்து முடிய போகுது. ஸோ இப்போ இது முடிகிற அதே இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கிளிக்கர் வந்துருச்சு. நான் லைட்டாக மேலே ஸ்க்ரோல் பண்ணுறேன், அகைன் கிளிக்கர் தெரியுதா? ஸோ இப்போ நான் அதை டச் பண்ணோன்னே இப்போ இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அபிஷியல் கரூர் வைசாவோட கரியர் பேஜ் வந்து இதுதான். ஸோ இப்போ நம்ம பார்த்த வேலை வாய்ப்புகள் இதுதான். பிரான்ச் சேல்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ல இந்த வேலை வாய்ப்புகள் தரப்படுது. ஓகே, ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில மல்டிபிள் சிட்டிஸ்ல இதுக்கான ஜாப் லொகேஷன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அது என்ன ஏது அப்படின்றதமே நீங்க வந்து தாராளமாக வந்து உள்ள வந்து பார்த்துக்கோங்க. ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ ஜென்ரலான டீடைல்ஸ் தான் நம்ம சொன்ன எல்லா டீடைலுமே இதில் வந்து இருக்கும். கீழே வந்து உங்களுக்கு கிரீன் கலர்ல அப்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டன் தெரியுதா? எஸ், இந்த பட்டனை நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இப்போ இதுலேயே உங்களுக்கு ஆன்லைன்ல ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் வந்து ஆகுது. தெரியுது பார்த்தீங்களா? எஸ், இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்கள் வந்து ஃபில்அப் வந்து பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் ரெஸ்யூம், அந்த ரெஸ்யூம் வந்து மினிமம் 2 MB தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு அந்த ஃபைலை சூஸ் வந்து பண்ணிட்டு நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. இன்கேஸ் 2 MBக்கு மேலே இருக்கு அப்படின்னா அப்லோட் வந்து ஆகாது, எரர் அப்படின்னு சொல்லி ரெட் கலரில் காமிக்கும். அதுக்கப்புறம் ஃபில் நேம், பேன் கார்டில் இருக்கிற மாதிரியான நேம் வந்து கொடுத்துருங்க. மிடில் நேம் வந்து இந்தியாவில் யாருக்குமே கிடையவே கிடையாது, அதனால கொடுக்க வேண்டாம். லாஸ்ட் நேமும் பேனில் வந்து எப்படி இருக்குமோ, பேன் கார்டில் எப்படி இருக்குமோ அதே மணிக்கு கொடுத்துருங்க. இங்கே ஒரு டவுட்டும் வரும், ப்ரோ என்கிட்ட பேன் கார்டு இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக பேன் கார்டு இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களோட ஜிமெயில் ஐடி மறக்காமல் கொடுத்துருங்க. உங்களோட கான்டாக்ட் நம்பரு, பேன் கார்டில் வரக்கூடிய ஒரு 12 டிஜிட் நம்பர் இருக்கும்ல அதை கொடுத்துருங்க. ஸோ அப்பாவோட பேர், அதுக்கப்புறம் கரண்ட்டாக இப்போ நீங்கள் எந்த லொக்கேஷன்ஸில் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்கீங்க அதை வந்து கொடுத்துருங்க. ப்ரிஃபர்ட் லொக்கேஷன் ஒரு 3 லொக்கேஷன் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த 3 லொக்கேஷன் நீங்கள் ப்ரிஃபர்ட் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், ஏஜ் லிமிட், ஜெண்டர், ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கொடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நோட்டீஸ் பீரியட்ல என்ன கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எத்தனை நாளில் ஜாயின் பண்ணுவீங்க. இன்கேஸ் இந்த வேலையில் செலக்ட் ஆகிங்க அப்படின்னா இமீடியட்டாவா, இல்லை ஒரு 15 நாளுக்குள்ளையா, இல்லை ஒரு 30 நாளுக்குள்ளையா அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மணி இருக்கும். இல்லை நான் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கொடுத்துக்கோங்க, இல்லை எனக்கு ஒரு 15 days டைம் வேணும் அப்படின்னா 15 நாட்கள் அப்படின்றத டைம் கொடுத்துட்டு இந்த டிக் பாக்ஸையும் கொடுத்துட்டு ஐ எம் நாட் ரோபோட் அப்படின்றத கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட், நான் எந்த காலமும் ஃபில் பண்ணாதனால எனக்கு சப்மிட் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகலை. ஸோ நீங்கள் எல்லாமே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே சப்மிட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் மினிமம் 1 வீக்கில் டேரெக்டாக கேவிவி பேங்க் பிரான்ச்சஸ்ல இருந்து உங்களை வந்து கான்டாக்ட் வந்து பண்ணுவாங்க மெயில் மூலியமா. ஸோ அது மூலியமா நீங்கள் வந்து பேசிக்கலாம். இதுக்கு தனிப்பட்ட ஃபீஸ், இடன் சார்ஜஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்ளை பண்ண போறீங்க, ஸோ இன்டர்வியூ வந்து வைப்பாங்க. ஸோ அதில் வந்து உங்ககிட்ட கரெக்டாக இருக்குது இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா, சாரி இந்த வேலைகளுக்கு உங்களை ரெக்யூர் பண்ணிக்கோங்க அப்படின்னா ரெக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோதான் வந்து வேலை வாய்ப்புகள். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு வேற டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. அப்ராக்ஸா 24,000 இருந்து உங்களுக்கான சேலரி வந்து ஸ்டார்டிங் வந்து இருக்கு, ப்ளஸ் இன்சென்டிவ்ஸே இருக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு வேலைகளில் சேரும் போது என்னென்ன மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ இது சம்மந்தப்பட்ட எல்லா டீடைல்ஸுமே நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மணிக்கு அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸ்ல வந்து பார்க்குறேன்.